ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைல் பொட்டேட்டோ கேரட் குருமா வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறத பார்க்கலாம். சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக டேஸ்ட் வர்ற சீக்ரெட் ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். கிரேவி நல்லா ரெட் கலராக வர்றதுக்கு ரெட் சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி குக் பண்ணணும். தென் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ண உடனே சால்ட் ஆட் பண்ணிக்கணும். பேனில் டொமேட்டோஸ் குக் ஆகிற ஸ்டேஜில் குருமாக்கு தேவையான சீக்ரெட் மசாலா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேட்டட் கோகோனட் 1/2 கப், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துக்கணும். புளித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி 2 எடுத்துக்கோங்க. மின்ட் அண்ட் கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு ஆட் பண்ணுறனால குருமா நல்லா க்ரீமியாக வரும். டொமேட்டோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ அண்ட் கேரட் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவியை மசாலாவோட கோட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா திக் அண்ட் டேஸ்டியான க்ரீமி பொட்டேட்டோ கேரட் குருமா ரெடி. சார், சப்பாத்தி, இட்லி, ரைஸுக்கு பெஸ்ட்டு காம்போ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.